அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரைடிவி நேயர்களே, வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக 203வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரமா அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. அதை ஷேக் உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். புத்திசாலிகளுடைய உலல் அல்பா புத்திசாலிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவருடைய தன்மைகள், இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் தான் புத்திசாலிகள், புத்திஜீவிகள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள், கேள்விகளை கேட்கப்படுவீர்கள், அது பார்வைகள் எல்லாம் தடுமாறக்கூடிய நாள். எனவே அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், முன் தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள். துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது, ஷைத்தானும் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்ற புத்திமதியுடன் முஸ்லிம்களே பொதுவாக அல்லாஹ்வுடைய அடியார்களிலே மிக தூய்மைப்படுத்தப்பட்ட இஹ்லாஸ் என்ற பாக்கியம் வழங்கப்பட்ட அடியார்களுடைய தன்மைகள், தூர நோக்குள்ள ஒளிமயமான புத்திசாலிகளுடைய தன்மைகள், அதாவது புத்தி நிறைவான பழுத்த புத்திசாலித்தனமுள்ள அப்படியவர்களுடைய அந்த மக்களுடைய ஒரு வளமையான பண்பாடு தான் மகிழ்ச்சி, சந்தோஷம், பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணிகளிலே கவனம் செலுத்துவது, எப்பொழுதுமே அதில் நிலையாக இருப்பது, அதே நேரம் வெற்றிகரமான ஈடேற்றமான வழிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கையாளுவது, வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய விடயங்களை கையாள்வது. பொதுவாக அது அவர்களுடைய நோக்கம் அழகான இறுதி முடிவு கிடைக்க வேண்டும் என்பதும், மறுமையிலே சங்கையான பாக்கியங்களை பெற வேண்டும் என்பதும், அதே போன்று இப்படியான நோக்கத்தில் அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குர்ஆன் இப்படிப்பட்டவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறது, அதிகமாக பாராட்டி இருக்கிறது. அவருடைய பண்பாடுகளின் சிறந்த கண்ணியமான பண்பாடுகளை முன்வைத்து, அவருடைய தன்மைகளை முன்வைத்து குர்ஆன் பாராட்டி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரஅத் 19 தொடக்கம் 22வது வசனம் வரைக்கும் பொதுவாக உலுல் அல்பாப் என்று சொல்லக்கூடிய புத்திசாலிகள் தான் புத்துணர்ச்சி பெறுவார்கள், படிப்பினை பெறுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி, அதாவது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பேன், அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பேன், அல்லாஹ்வை வணங்குவேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் வாக்குறுதியை முறிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்றால், அல்லாஹ் எதை சேர்ந்து நடக்குமாறு ஏவிருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களை சேர்ந்து நடப்பார்கள். அதே போன்று தன்னுடைய இறைச்சகனை அஞ்சு நடப்பார்கள். கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய தீய கேள்வி கணக்கு நமக்கு பாதகமாக அமைந்து விடுமோ என்ற அந்த நிலைமையை அஞ்சி வாழ்வார்கள். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறைவனுடைய திருப்திக்காக பொறுமை காப்பார்கள். சோதனைகளிலே தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவர்களுக்கு நாம் வழங்கிய வளங்கள், பொருளாதாரங்களிலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவழிப்பார்கள். அதே போன்று தீயவற்றை நல்ல அழகான முறைகளை பேணி நல்ல விடயங்களின் மூலம் தடுப்பார்கள். அதாவது பாவத்தை, தீய விடயங்களை, பாதகமான விடயங்களை நன்மையான காரியங்களை கொண்டு, நல்ல பேச்சை கொண்டு, நல்ல நடவடிக்கைகளை கொண்டு தடுத்து நிறுத்துவார்கள். இவர்களுக்கு தான் சிறந்த அழகான முடிவு இருக்கிறது, நல்ல முடிவு இருக்கிறது என்றெல்லாம் அந்த ஆயத்துகளிலே புத்திசாலிகளுடைய தன்மைகளை பாராட்டி புகழ்ந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது புத்திசாலியுடைய சில தன்மைகள், அடையாளங்கள், அவருடைய பண்பாடுகள். அதில் முதலாவது பாருங்கள், அல் வஃபா பில், வாக்குறுதி நிறைவேற்றுதல். அதே போன்று ஒரு மனிதன் தன் மீது உறுதியாக்கி கொண்ட வாக்கு கொடுத்த விடயங்கள், தன் மீது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடப்பேன், தடைகளை தவிர்த்து நடப்பேன் என்ற வாக்குறுதி அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவார். அதே நேரம் இரண்டாவதாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவார். மக்களோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள், அதே உடன்படிக்கைகள், அமானிதங்களை நிறைவேற்றுவது, இதிலே குறைபாடு செய்ய மாட்டார். அதிலே மாற்று வழியிலே நடக்க மாட்டார். மக்களுக்கு கொடுத்த வாக்குகளை மாற்றம் செய்யாமல் நிறைவேற்றுவார். அதே போன்று என்னென்ன விடயங்கள் அல்லாஹ் இவரிடத்திலே உறுதிமொழி வாங்கியிருக்கான், அது இவர் எந்த விடயத்தில் அல்லாஹ் நம்பிக்கைக்குரியவராக மக்கள் மத்தியிலே காட்டியிருக்கிறானோ அப்படியான விடயங்களிலே, உடன்படிக்கைகளிலே அவர் குறைபாடு செய்ய மாட்டார். அதே நேரம் அவரை எந்தெந்த விடயங்கள் அல்லாஹ் சாட்சியாக்கியிருக்கான், இவருக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்புகள், அதே போன்று இவரை அல்லாஹ் சாட்சியாக நியமித்த, அதாவது இவர் சாட்சியாக வரக்கூடிய நிலைமைகள், அதில் தொடராக தான் எந்த விடயத்துக்கு சாட்சி சொல்ல வேண்டுமோ அந்த விடயத்தை தொடராக சீராக அந்த சாட்சியை அமானிதமாக நிறைவேற்றுவார். எனவே அவரை எப்பொழுதுமே வாக்குறுதி பேணாமல் இருப்பதற்கும், வாக்குறுதிகளை முறிப்பதற்கும், எந்த விதமான உலகளாவிய பொருளாதார வளங்களோ, லௌகீக விடயங்களோ,
அவருக்கு அவருடைய கவர்ச்சிகளோ அவருடைய அழகு சௌந்தரியங்களோ இவரை தடுக்க உலகத்துடைய மோகம், உலகத்துடைய கவர்ச்சி, உலகத்துடைய பணம் செல்வத்துக்காக தன்னுடைய வாக்கு மீறி நடக்க மாட்டார். நேர்மைக்கு மாற்றமாக நடக்க மாட்டார். எப்பொழுதுமே அவர் நேர்மை நியாயமாக நடந்து கொள்வார். வாக்குறுதியை பேணி நடப்பார் எல்லா கட்டங்களிலும். அல்லது வெறும் காணல் நீர் போன்று ஏமாற்றக்கூடிய துனியாவுடைய விடயங்களுக்கு அவர் அது வாக்குறுதி பேணாமல் இருப்பதற்கு தடையாக அமையாது. எனவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற்றுவது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். உடன்படிக்கையை வாக்குறுதியை மீறுவது, முறிப்பது பெரும்பாவம். அது அழிவு நாசத்துக்குத்தான், தீய முடிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயங்கர பாவம். அடுத்ததாக அல்லாஹ் புகழ்ந்திருக்கின்ற தன்மைகள் ஒன்றுதான் உறவினர்களை சேர்ந்தெடுப்பது. இனபந்துக்களை சேர்ந்தெடுப்பார்கள் புத்திசாலிகள். அதே போன்று உறவினர்களுக்கு உபகாரம் செய்வார்கள். உறவினர்கள் இருந்து வரக்கூடிய நோவினைகள், பாதகமான விடயங்களை பொறுமை காப்பார்கள். அதே போன்று அவரிடமிருந்து வருகின்ற கடினத்தன்மை, கல்லஞ்சமான குணங்கள், அதே உறவினர்கள் தன்னை பழித்து பேசுவது, இழுத்து பேசுவது, இப்படியான விடயங்களிலே பொறுமை காப்பார்கள். ஹதீஸுல் குதுஸியிலே நபிஸல்லல்லாஹு ஹதீஸுல் குதுஸியில் வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நான் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நான் ரஹீம். அந்த பந்தத்துவத்தை நான் தான் படைத்திருக்கிறேன். அதற்கு என்னுடைய பெயரிலிருந்து அந்த ரஹீம என்ற சொல்லிலிருந்து ரஹ்மான் ரஹீம் அல்ல இந்த சொல்ல அர் ரஹீம் இனபந்து, அர் ரஹீம் நிகரட்ட அன்புடையவன், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். எனவே அந்த மூலப்பொருள் அந்த மூலச்சொல், அது அடிப்படை சொல் என்னுடைய பெயரிலிருந்து நான் அதுக்கு பெயர் வைத்திருக்கிறேன். எனவே யார் அதை சேர்ந்து நடப்பாரோ அவனை நான் சேர்த்துக்கொள்வேன் என்னுடைய அருள் ரஹ்மத்தோடு. யார் அதை துண்டிப்பாரோ நானும் அவரை முழுமையாக துண்டித்து ஒதுக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கின்ற விடயங்கள் ஹதீஸுல் குதுஸியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இமாம் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தன்னுடைய கருந்தங்களிலே. அதேபோல் புத்திசாலிகளுடைய கண்ணியமான உயர்ந்த உன்னதமான பண்புகளில் அடுத்தது அல் ஹஷ்யத்து மினல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது. முதலாவது வாக்குறுதி பேணுவது, இரண்டாவது இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது, மூன்றாவது அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும், கேள்வி கணக்கு கேட்கப்படுவேன், பாவம் கூடி நான் தண்டிக்கப்படுவேன் என்றெல்லாம், கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படுவேன் என்ற பயம். யார் கேள்வி கணக்குக்கு அகப்படுவாரோ அவர் வேதனை செய்யப்பட்டு விடுவார். அதுவே ஒரு வேதனை தான் என்ற ஹதீஸ் இருக்கிறது. புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் அந்த ஹதீஸை படிச்சிருக்கார்கள். எனவே இந்த நிலைமையில் இருப்பவர் எப்பொழுதுமே நேர் வழியை, சத்திய வழியை பின்பற்றுவார். கேள்வி கணக்கை அஞ்சக்கூடியவர், அதை விட்டும் சருக மாட்டார், திசை திரும்ப மாட்டார், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார். கேள்வி கணக்கை எப்பொழுதும் அந்த சிந்தனையோடு வாழ்வார். எனவே அல்லாஹ் பாராட்டிய மக்களிலே அவர் ஆகிவிடுவார். அதாவது யார் பரிசுத்தமாக தன்னை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக வாழ எத்தனிக்கிறாரோ, முயற்சிக்கிறாரோ, அந்த பரிசுத்தவான் ஜெயசீலர் ஜெயம் பெற்றுவிட்டார். அதை பரிசுத்தம் அடைந்தது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய இரட்சகனின் பெயரை துதித்து ஞாபகம் செய்து அவர் தொழுகையிலே பேணுதலாக இருப்பார். தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வார். அவர் திக்கிரிலே பேணுதலாக இருப்பார், தொழுகையிலே பேணுதலாக இருப்பார். யார் கியாமத்து நாளிலே கேள்வி கணக்கை அஞ்சு வாழக்கூடியவர். சூரத்துல் ஆலா 14 நான்காவது தன்மைதான் ஒரு முஸ்லிமான தன்மை. ஒரு முஸ்லிமிடத்திலே புத்திசாலித்தனம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் பொறுமை. அவருடைய எல்லா கட்டங்களிலும் பொறுமை காப்பது, அல்லாஹ்வுக்கு வழிபடும் விடயத்திலே பொறுமை காப்பது. அதே போன்று அங்கே அல்லாஹ்வுக்கு முன்னால் செலுத்தப்பட வேண்டிய மன தூய்மையான எண்ணம், அதே போன்று சிரமப்பட்டு முயற்சித்து அமல் செய்வது போன்ற விடயங்களில் வருகின்ற அசௌகரியங்களை பொறுத்து கொள்வார். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதை விட்டு மனசை கட்டுப்படுத்துவதிலே பொறுமை காப்பார். பாவம் செய்ய மனசு தூண்டுகிறது, அதை கட்டுப்படுத்துகின்ற பொழுது, அந்த இச்சையை அடக்குகின்ற பொழுது வருகின்ற பொறுமை, அப்படியான பொறுமையை காப்பார். அதே போன்று எப்பொழுதுமே உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்ற, மனசை கட்டுப்படுத்துகின்ற கட்டாய தேவை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை கையாளும் பொழுது வருகின்ற பொறுமை. அதே போன்று அதனால் ஏற்படுகின்ற அந்த அந்த மனசு அடந்தேறும் பொழுது, பாவங்களை எந்த பாவமாக இருந்தாலும் மனசு கட்டுக்கடங்காமல் செயல்பட எத்தனிக்கின்ற பொழுது அதை கட்டுப்படுகின்ற, ஒரு முரண்டு பிடித்த மிருகத்தை அடக்குவது எப்படி கஷ்டமோ அதுபோன்று மனசு பாவம் செய்ய துடித்து கொண்டு கிளர்ந்தெழும் பொழுது அதை அடக்குகின்ற பொழுது வருகின்ற பொறுமை. அதே போன்று ஷைத்தானுடைய உசலாட்டங்கள், சருகுதல்கள், இப்படியான விடயங்களிலிருந்து பொறுமை காப்பது. அதே நேரம் அல்லாஹ் அவருக்கு சில வேளை கவலைப்படக்கூடிய, மனசில் வருத்தம் ஏற்படக்கூடிய, நோய் ஏற்படக்கூடிய அப்படியான இவருக்கு சோதனை என்ற அடிப்படையில் பாதகமான சில விதிகளை அல்லாஹ் முடிவு செய்து அதை கதரை அவரின் மீது நிகழ்த்தும் பொழுது வருகின்ற பொறுமை. அதே போன்று அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது, ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்ப்பது, ஒவ்வொரு பாவங்களில் இதுக்கு என்ன தண்டனை என்ற சிந்தனையோடு அதை தவிர்த்து கொள்வது, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது போன்ற விடயங்களில் எல்லாம் பொறுமை காப்பது புத்திசாலிகளுடைய நான்காவது பண்பு. எனவே பொதுவாக அடியார்கள் இந்த விடயத்தில் வித்தியாசமானவர்கள், ஏற்றத்தாழ்வுள்ளவர்கள். எனவே யார் மிக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் பொறுமை காப்பாரோ, நன்மை எதிர்பார்ப்பாரோ அவருடைய கூலியும் பிரமாண்டமான மகத்தான கூலியாக அமையும்.
பொறுமையாளர்கள் அவருடைய கூலி கொடுக்கப்படுவது நிறைவாக வழங்கப்படுவதெல்லாம் கேள்வி கணக்கின்றி கொடுக்கப்படும் அவருடைய கூலி என்ன அன்லிமிட்டட், அது வரையறையற்ற கூலி. சூரா ஜுமர் 10வது வசனம். முதலாவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மக்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுக்கு மக்களுக்கு வாக்களித்த விடயங்களை அதே இனபந்துகள் சேர்ந்து 3 அல்லாஹ் 5 நடப்பது, 4வது பொறுமை, 5வது புத்திசாலிகளுடைய உன்னதமான பண்பு தொழுகையை உரிய நேரத்தில் நிலைநாட்டுவது, தொழுகையில் பேணுதல். எனவே நாங்களும் புத்திஜீவிகள் புத்திசாலிகள் தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள். இந்த தன்மை இருக்கிறதா என்று கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும், தன்னை அளந்து பார்க்க வேண்டும். இந்த தன்மைகள் இல்லாமல் தன்னை ஒரு புத்திசாலியாக நினைப்பது மடமைதான் என்பது தெளிவான விடயம். எனவே தொழுகையை நிலைநாட்டுவார்கள், உரிய வரையறைகளை பேணி கட்டுப்பாடுகளை பேணி உரிய நேரங்களை பேணி ருக்கு சுஜலை பேணுதல் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். ஷரீஅத்திலே அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையிலே தொழுவார்கள். அல்லாஹ் ஏவியபடி அல்லாஹ் ரசூல் தெளிவுபடுத்தியபடி தொழுவார்கள். எந்த விதமான குறைபாடுகளும் செய்ய மாட்டார்கள். அதை விட்டு பொடுபோக்காகவோ பராமுகமாகவோ இருக்க மாட்டார்கள். இது 5வது தன்மை. 6வது புத்திசாலிகளுடைய கண்ணியமான பண்பாடுகளில் உள்ளதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய வளங்களிலிருந்து செலவழிப்பார்கள். யாருக்கு கட்டாயம் செலவழிக்க வேண்டுமான அப்படியான கட்டாய செலவுகள், உறவினர்கள், குடும்பங்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், பெற்றோர், மனைவி மக்கள், உறவினர்கள், இவர்களுக்கு செலவழிக்க கட்டாய செலவிலே பயனதாக இருப்பார்கள். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் செலவழிப்பது சுன்னத்தோ விரும்பத்தக்க அமல்களாக இருக்கிறதோ அப்படியான நல்ல வழிகளில் செலவழிப்பார்கள். கஷ்டமானவர்களுக்கு சதக்கா செய்வது, வறியவர்களுக்கு உதவுவது, அதே போன்று நல்ல நல்ல சமூக பணிகளிலே மனிதநேய பணிகளிலே பங்கெடுப்பார்கள். அதே போன்று சமூகத்துக்கு பயனுள்ள எல்லா விடயங்களிலும் செலவழிப்பார்கள். மதரசாக்களை, பாடசாலைகளை, கலாபீடங்களை கட்டி எழுப்புவது, கல்வித்துறை சேவை, அதே போன்று வைத்தியசாலைகள் சம்பந்தப்பட்ட வைத்தியத்துறை சேவைகள், அதே போன்று அனாதை இல்லங்கள், அதே போன்று கிணறுகளை, இப்படியான தண்ணீருடைய ஏற்பாடு, நீர்ப்பாசன உதவிகளை செய்வதற்காக செலவழிப்பது, அதே போன்று பாதைகளை செப்பனிடுவதற்காக வேண்டி புனர் நிர்மாணத்துக்காக வேண்டி செலவழிப்பது, ஏனைய நல்ல நல்ல மனிதநேய பண்புகள் சமூக பணிகளிலே செலவழிப்பார்கள். எனவே செலவழிப்பவர்கள் தான் புத்திசாலிகள், சேர்த்து வைப்பவர்கள் அல்ல, கட்டி வைப்பவர்கள் அல்ல என்பதை, தாராள தன்மை உள்ள கொடையாளிகள் தான் புத்திசாலிகள் புத்திஜீவிகள் என்பதை உணர வேண்டும். எனவே இப்படியான விடயங்கள் மூலம் என்னென்ன ஊருக்கு என்னென்ன செயல்கள் மூலம் என்னென்ன காரியங்கள் மூலம் அந்த ஊர் செழிக்குமோ, முன்னேற்றம் அடையுமோ, அந்த ஊர் புனர் நிர்மாணம் பெறுமோ, அப்படியான விடயங்களிலெல்லாம் செலவழிப்பார்கள். அடியார்களுக்கு எதெல்லாம் பயனாக அமையுமோ அவைகளை செலவழிப்பார்கள். ஆனால் பேருக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் அல்ல, உண்மையான மன தூய்மையோடு அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து. எனவே நீங்கள் உங்களுக்காக என்னென்ன நல்ல காரியங்களை நற்சேவைகளை செய்து முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் நீங்கள் செய்ததை விட சிறந்ததாக பெற்றுக்கொள்வீர்கள். மகத்தான கூலி கிடைப்பதற்கு பொருத்தமாக பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் செய்தது கொஞ்சம், அல்லாஹ் தருகின்ற கூலி அதிகம். முஸ்ஸம்மில் 20வது வசனம். எனவே அடுத்தது 7வது புத்திசாலிகளுடைய உன்னதமான தன்மைகளிலே பண்புகளிலே ஒன்றுதான் தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை நல்ல முறையிலே தடுப்பது. கெட்டதை கெட்ட வழியால் தடுக்காமல் நல்ல வழியால், பாவத்தை பாவத்தால் தடுக்காமல் நன்மையால், கெட்ட வார்த்தையை நல்ல வார்த்தையால் தடுப்பார்கள். எனவே தீயதை நல்லதை கொண்டு தடுப்பார்கள். தீயதுக்கு நல்லதை, ஒருவர் தீமை செய்கிறார், இவர் நலவு செய்வார். அவர் தீய முறையில் பேசுகிறார், இவர் நல்ல முறையில் பேசுவார். அவர் தனக்கு எதிராக செயல்படுகிறார், இவர் அவரிடம் சாதகமாக சாதுவாக செயல்படுவார். கெடுதியை நலவை கொண்டு தடுப்பது, பொது உபகாரத்தின் மூலம் தடுப்பது, அது இஸ்லாம் கூறுகின்ற குரானிய ஒழுக்கத்துக்கு கட்டுப்படும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒழுக்கமாக கற்றுத்தந்திருக்கிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 34-35 வசனங்களிலே நீங்கள் எப்பொழுதுமே மக்களை தடுக்கின்ற பொழுது நல்ல அழகான வழிமுறைகளை, பேச்சுகளை, நடவடிக்கைகளை கொண்டு தடுங்கள். எனவே அப்படி நீங்கள் அழகான ஒருவர் தீய முறையில், தகாத முறையில், முறைகேடாக நடக்கின்ற பொழுது நீங்கள் முறையாக, ஒழுக்கமாக, அழகாக, பண்பாக நடக்கின்ற பொழுது உங்களுக்கும் யாருக்கும் மத்தியிலே பகைமை இருக்கிறதோ அப்படிப்பட்ட பகைவரை உற்ற நண்பராக அல்லாஹ் மாற்றுவான். எனவே இப்படியான பாக்கியம் பொறுமைசாலிகளுக்கு தான் கிடைக்கும். இந்த பாக்கியம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் கிடைக்கும். சூரா அந்த புத்தகம். எனவே இப்படியான பண்புகள், சில பண்புகளை சொன்னார்கள். எனவே இப்படியான பண்புகளை நாங்கள் ஒரு மனிதர் உள்ளடக்க வேண்டும், வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். இப்படியான நடுநிலை போக்கை கையாள வேண்டும். நல்ல வெற்றிகரமான தனக்கு ஈடேற்றம் கிடைக்கின்ற வழிகளிலே மனிதன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அழிவு நாசத்தை விட்டு தூரமாக்க வேண்டும். அழிவு நாசத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய விடயங்களை விட்டும் ஒதுங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, புத்திசாலிகள் இவர்களைத்தான் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துவான். அவர்களுடைய அந்தஸ்தை எப்பொழுதுமே அல்லாஹ் உயர்ந்ததாகவே வைப்பான். மறுமையிலும் தான். அதே போன்று இறைவனுடைய
ரஹ்மத்தில் அவர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது உண்மையிலே மிக பெரும் கூலிகளுக்கு உரித்தானவர்கள் அல்லாஹ் ஆக்குவான். அவர்களுக்கு தான் சிறந்த அழகான முடிவிருக்கிறது. ஆரம்பத்தில் ஓதின ஆயத் அதுவரைக்கும் முடித்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அழகான சிறந்த தங்குமிடம் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அந்த தங்குமிடம் சுவர்க்கம் என்பதை பின்னால் அல்லாஹ் விவரிக்கிறான். அதாவது 22, 24 வசனங்கள் 22 வரைக்கும் ஓதிவிட்டு நிறுத்தினார்கள். இப்பொழுது தொடரை சொல்கிறார்கள். அந்த அழகான தங்குமிடம் சிறந்த தங்குமிடம் என்றால் என்ன? அவர்கள் அது நின்ற சுவனங்களில் நுழைவார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், ஆண்களாக இருந்தால் மனைவிமார்கள், பெண்களாக இருந்தால் கணவன்மார்கள், அவருடைய பிச்சலங்கள் எல்லோருமே அவர்களில் யார் யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ, இவருடைய பெற்றோர்கள், பிள்ளை, மனைவி மக்கள் யார் யாரெல்லாம் சாலிஹூன்களாக இருந்தார்களோ இவர்களோடு சேர்ந்து அதினண்ட சுவர்க்கத்தில் நுழைவார்கள். மலக்குமார்கள் அவர்களிடத்திலே எல்லா வாசல்களாலும் நுழைவார்கள். சலாம் சொல்லிக்கொண்டு நுழைவார்கள். மலக்குமார்கள் அவர்களிடம் வரும்பொழுது சலாம் சொல்லி கொண்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் உலகத்திலே பொறுமையோடு வாழ்ந்த காரணத்தினால் இன்று உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் ஈடேற்றமும் கிட்டட்டும், இதுதான் சிறந்த இடம், சிறந்த தங்கமிடம் என்று அவர்கள் வாழ்த்து சொல்லி மலக்குமார்கள் வரவேற்பார்கள், அவர்களை பாராட்டுவார்கள் என்று சொல்லி பரக்கத்துக்கு துவா செய்து இஸ்திக்பார் மருத்துவ முதலாவது ஹுத்துபாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்துபா ஹம்சலவா தக்கோடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக இதற்கு நேர் மாற்றமான ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அழிவு பாதையில் செல்லக்கூடிய நேரான வழியை பின்பற்றக்கூடிய கூட்டத்துக்கு மாற்றமான வெற்றி ஜெயம் பெற்ற கூட்டத்துக்கு மாற்றமானவர்கள் நேர் மாற்றமாக செயல்படுவார்கள். எப்பொழுதுமே அவர்களுடைய சங்கையான குணங்கள் இவர்களிடம் இருக்கும், அவர்களிடம் அதுக்கு மாற்றமான தீய குணங்கள் இருக்கும். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டார்கள். எப்பொழுதுமே உறுதியாக மிக ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்தப்பட்ட நிலைமையில் கூட எவ்வளவுதான் உறுதியாக சொன்னாலும் வாக்குறுதி நிலையாட்ட மாட்டார்கள். உறுதியாக வாக்களிப்பார்கள். வார்த்தையை பார்த்தால் நிச்சயம் இதை செய்வோம் என்று வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். எனவே கொடுக்கின்ற வாக்கை எந்த கட்டத்திலும் நிறைவேற்றாத ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே எதிர்மறையாக செயல்படுவார்கள். எப்பொழுதுமே மக்களை கணக்கெடுக்காமல் புறக்கணித்து நடப்பார்கள். அல்லாஹ் சேர்த்து கொள்ளுமாறு சொன்னவற்றை துண்டித்து வெட்டி ஒதுக்கி நடப்பார்கள். சேர்க்க வேண்டியதை ஒதுக்கி இனபந்துக்களை ஒதுக்குவார்கள், துண்டித்து நடப்பார்கள். நல்லவர்களுக்கு பெற தீயாமல் செய்வார்கள். பூமியிலே நலவு செய்ய வேண்டிய நல்ல சமூக பணிகள், நற்சேவைகள், நற்கர்மங்கள் புரிய வேண்டியவர்கள் பூமியை குழப்பி திரிவார்கள். எங்கு போனாலும் குழப்பம் ஏற்படுத்துவார்கள், பூமியை சொதப்புவார்கள் என்ற அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இஃப்சாத் ஃபில், எப்பொழுதுமே பூமியை குழப்பி கொண்டிருப்பார். எங்கு போனாலும் குழப்பம் புரிவார்கள். குஃப்ரை கொண்டு, பாவத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய நல்ல வழிகளை, நல்ல மக்களை கூட நல்லவர்களாக வாழ விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். அவர்களை தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்திலிருந்து தூரமாக்குவதாக எச்சரித்திருக்கிறார். அவர்கள் தங்களுடைய எதிரிகளோடு இஸ்லாத்துடைய அவர்களுக்காக அதாவது அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நரகத்திலே இருப்பார்கள். அது கெட்ட தங்குமிடம் என்றெல்லாம் பின்வரும் சூரா ராத் 25வது வசனம் சொல்கிறான். அது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகள் தான். அவர் இப்படிப்பட்ட தன்மையவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்கள், மக்களை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதவர்கள், அல்லாஹ் சேர்த்து கொள்ளுமாறு சேர்ந்து நடக்குமாறு சொன்ன ஏவிய விடயங்களை தொண்டிப்பார்கள், பூமியில குழப்பம் செய்வார்கள். இப்படிப்பட்ட 3 கேவலமான தன்மை உள்ளவர்கள், அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வை பத்துஆ செய்கிறான், சாபம் உண்டாகட்டும். அங்கு ஒக்குபத்தார் சிறந்த அழகான தங்கமிடம் சொர்க்கம், இங்கு சூஉத்தார் அவர்களுக்கு தீய தங்கமிடம் நரகம் இருக்கிறது என்று அதே சூறாவிலே தொடரான ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் என்று எச்சரிக்கையை சொல்லிவிட்டு சலவாத்தோடு நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் உசாமா ஹையத் ஹபிதுல்லா அவர்கள் புத்திஜீவிகள், புத்திசாலிகள் என்றால் யார் என்று குர்ஆன் வரைவிலக்கணம் சொல்கின்ற அப்படிப்பட்ட புத்திசாலிகளுடைய தன்மை சிலவற்றை முன்வைத்து தன்னுடைய அழகான காலத்துக்கு மிக பொருத்தமான ஹுத்பாவிலிருந்து விடைபெறுகிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.